பார்த்தா உன்னையே போட்டு வச்சிருவான். அவன் பார்த்தா மிட்டு பறவை கூட பேசிக்கிட்டு இருக்கிறத. உங்க 20 அந்த அண்ணன் தம்பிங்க உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் குகைக்குள்ள இருக்காங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. இதே மாதிரி 20 புல்புல் பறவைங்க குகைக்குள்ள இருக்காங்களா? சாயந்தர நேரத்துல எல்லா விலங்குகளும் பறவைகளும் ஒரு பூந்தோட்டத்துல உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பட்டணத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த கோல்டி கழுகு அங்க வந்துச்சு. கிராமத்துக்காரங்களா எப்படி இருக்கீங்க? நீ சிட்டில ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா, நகரத்துல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தானியத்தை தேடிக்கிட்டே அலையிறீங்க இல்ல? அங்க எல்லாம் தேட தேவையா இல்லை. அங்க கரையெல்லாம் அங்க இங்கன்னு கிடக்கும். எனக்கு ஈஸியா கிடைச்சிடும். உங்களை மாதிரி சின்ன பறவைங்களுக்கு மனுஷங்க தண்ணி அப்புறம் தானியத்தை வீட்டுக்கு மேல வச்சிருப்பாங்க. இல்ல, நீ தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க கோல்டி. நாம தினமும் சாப்பிடுற உணவுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சுதான் ஆகணும். அதே மாதிரி அந்த பட்டணத்துல இங்க இருக்கிற அமைதியெல்லாம் இருக்காது. அட, நேரத்துக்கு சாப்பாட நல்லா கிடைக்கலன்னா ஊருக்கா இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க சொல்லு. அதை கேட்டு எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்ப கோல்டி சொல்லுச்சு, சாரி, நான் கிளம்புறேன். உங்கள யாராவது என் கூட வரணும்னா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லணும். அப்போ புல்புல் சொல்லுச்சு, கோல்டி அங்கிள், நானும் டீனு குருவியும் 2 பேருமே உங்க கூட வரோம். அதை கேட்டு கோல்டி சந்தோஷப்பட்டுச்சு. ரிங்கு, மிங்கு, நீங்க உங்க குழந்தைங்களை என் கூட அனுப்பிச்சு விட்றீங்களா? இவங்க உங்க கூட வரணும்னு ஆசைப்படுறாங்க. எதுக்கு நாங்க தடுக்கணும் சொல்லு? சரி, வாங்க போகலாம். அப்படி கோல்டி கழுகு எல்லார்கிட்டயும் வரேன்னு சொல்லி டீனு குருவியையும் புல்புலையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. மிட்டுவோட மனசுல ஏதோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. காலையில மைனாவோட அம்மா அவன்கிட்ட கேள்வி கேட்டப்போ அவன் சொன்னா, அம்மா, நீங்க தினமும் சாப்பாடை தேடிக்கிட்டு வர்றீங்க, அப்புறம் ராத்திரி லேட்டா வர்றீங்க. இதுக்கு பதிலாக நம்ம நகரத்துக்கே போயிடலாமா? என்ன நான் சொல்றது? அது கேட்டு மைனாவுக்கு புரிஞ்சு போச்சு மிட்டு பட்டணத்துக்கு போகலான்னு சொல்ல வராங்கிறது. இங்க பாருப்பா, நீ பட்டணத்துக்கு போக விருப்பப்படுறனா போகலாம். அது கேட்டு மிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏ ஏ ஏ ஆனா இங்க பாருப்பா, மாசத்துல ஒரு நாள் என்ன பார்த்துட்டு போக வரணும், சரியா? சரி மம்மி. அது கேட்டு மிட்டு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புனா. மிட்டு பட்டணத்துக்கு போறதுல ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பறந்ததுக்கு அப்புறமா அவன் நகரத்துக்கு போனான். கோல்டி அங்கிள் என்கிட்ட சொன்னாங்க, மனுஷங்க வீட்டுக்கு மேலே தண்ணி சாப்பாடெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு. ஆனால் இங்கே ஒரு வீட்லேயும் ஒன்றுமே வைக்கலையே இவங்க. மிட்டு ஒரு தெருவுக்கு போனான். அங்க நிறைய குப்பைகள் இருந்துச்சு. நிறைய இடத்துல குப்பை தொட்டிகளும் இருந்துச்சு. சீ, இந்த மனுஷங்க இந்த குப்பையெல்லாம் எங்கிருந்து எடுத்துட்டு வராங்க? அப்பதான் ஒரு குப்பை தொட்டியிலிருந்து கோல்டி கழுகு வெளியில வந்துச்சு. வாங்க, இன்னைக்கு சாப்பாடு முடிஞ்சிச்சு. நாளைக்கு கடவுள் தான் நமக்கு கொடுக்கணும். அட கோல்டி அங்கிள், நீங்களா? மிட்டு, நகரத்தில் நீ? ஆமாம் கோல்டி அங்கிள், நீங்கள் சொன்னதை கேட்டு தான் நான் இங்கே வந்தேன் தெரியுமா? ஆனால் நீங்களே இங்கே குப்பையில் பொறுக்கி சாப்பிட்டுன்னு இருக்கீங்க. என்ன சொல்கிறது மிட்டு? அந்த பேச்செல்லாம் சும்மா பில்டப்புக்காக சொன்னேன். அதில் உண்மையெல்லாம் இல்லவே இல்லை. கோல்டி அங்கிள், டீனோ அப்புறம் புல்புல் எங்கே இருக்காங்க? நான் அவங்கள சந்திக்கணும். வாடா, அவங்க பற்றி நான் என்ன சொல்லட்டும்? என் கூட வா, நீயே பார்ப்பேன், வா. கோல்டி கழுகு மிட்டுவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போச்சு. 2 பேரும் ஜன்னல் வழியா உள்ளே எட்டி பார்த்தாங்க. அப்போ ஒரு ரூம்ல 2 கூண்டு இருந்துச்சு. அந்த 2 கூட்டுலயும் புல்புலும் குருவி இருந்தாங்க. அட, இது நம்ம புல்புல் அப்புறம் டீனோ. அப்போ ஒரு ஆளு அந்த ரூமுக்குள்ள வந்தான். அவன் போன்ல ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். ஹலோ, நான் அரவிந்த் பேசுறேன். நீ 2 போட்டோல அனுப்பிச்சிருக்கல, அந்த மாதிரி 20 எனக்கு வேணும். சரியா? ஏற்பாடானதும் சொல்லுவே. சரி, எல்லாம் ரெடியானதும் நான் ஃபோன் பண்ணுறேன். அப்புறம் என்னன்னு, ஒரு பறவைக்கு 2000 ரூபாய் நான் தரேன். 2000 ரூபாய் ஒரு பறவைக்கா? அந்த மாதிரினா 20க்கு நமக்கு 40,000 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே மொபைலை எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில போனான்.
அப்போ கோல்டி மிட்டு 2 பேருமே ரூமுக்குள்ள போனாங்க. அரே மிட்டு, நீ இங்க? ஆமா, நானும் நகரத்துல இருக்கலான்னு வந்தேன். ஆனா நீங்க இங்க எப்படி வந்தீங்க? கோல்டி அங்கிள் சொன்னது கேட்டு நாங்க பட்டணத்துக்கு வந்தோம். எங்க வீட்டுக்கு மேல அரிசியும் தண்ணியும் வச்சிருக்கிறத பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நாங்க அந்த அரிசியை சாப்பிட போனப்போ எங்க மேல ஒரு வலை வந்து விழுந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் அந்த வலையில நாங்க மாட்டிக்கிட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில இந்த ஆள் வந்து எங்களை தூக்கிக்கிட்டு வந்து இந்த கூண்டுல போட்டு அடைச்சு வச்சுட்டான். நான் ரொம்ப நாளாக இவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன், ஆனால் பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்காவ. நம்ம காட்டை பார்த்தா இந்த நகரம் நல்லாவே இல்லை. அம்மா சொன்னது உண்மைதான். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டா எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த மனுஷங்க நமக்கு என்ன கொடுப்பாங்க? ஆமா, சரியா சொல்ற நீ. மிட்டு அந்த கூட்டுக்கு போட்டிருந்த பூட்டை பார்த்தான். அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சான். அப்ப அவனுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் வந்துச்சு. ராத்திரி நேரம் அந்த ஆளு அவனுடைய ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மிட்டு அவனுடைய ரூமுக்குள்ள போச்சு. அட மிட்டு, நீ இங்கேயே வந்த? அந்த ஆளு இன்னும் ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். உன்னை பார்த்தா உன்னையே போட்டு வச்சிருவான். அப்ப அந்த ஆளு தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சான். அட, என்ன இந்த சத்தம்? அவன் பார்த்தா மிட்டு பறவை கூட பேசிக்கிட்டு இருக்கிறத. மிட்டு, நீ இங்க இருந்து போயிடு. அட, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா, உங்க 20 அந்த அண்ணன் தம்பிங்க உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் குகைக்குள்ள இருக்காங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லு, அவங்கள பார்க்க எங்களால எப்பவுமே வர முடியாது அப்படின்னு சொல்லிடு. அதோட அர்த்தம் இதே மாதிரி 20 புல்புல் பறவைங்க குகைக்குள்ள இருக்காங்களா? அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சான். யோசிச்சதும் அவன் முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு. அடுத்த நாள் காலையில அவன் புல்புலையும் டீனுவையும் தூக்கிக்கிட்டு அவனுடைய ஜீப்பை வச்சுக்கிட்டு அங்கிருந்து காட்டுக்கு கிளம்புனான். மிட்டு கோல்டி 2 பேருமே அந்த வண்டிக்கு பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அவன் காட்டுக்கு வந்தான். அங்க அவன் யோசிச்சான். இப்போ நான் விடுதலை பண்ணிடுறேன் இவங்களை நான் விட்டதும் அவங்க அண்ணன் தம்பியை பார்க்க குகைக்கு போவாங்க. மீட்டு அதை பற்றி தான் பேசிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த குகையில் போய் அவங்க எல்லாரையும் பிடிக்க போறேன். அப்படி நினைச்சு அந்த ஆளு அந்த பறவைகளை விடுதலை பண்ணிட்டான். அவங்க சந்தோஷமா அந்த கூண்டு விட்டு வெளியில வந்ததுமே பறந்து போனாங்க. அந்த ஆளும் சீக்கிரமா வண்டியில ஏறி உட்காந்து அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருந்தான். 2 பறவைங்களும் நேரா ஒரு குகைக்குள்ள போச்சுங்க. அப்ப அவன் அவங்க பின்னாடி அந்த குகைக்குள்ள போனான். அப்ப அந்த குகைக்குள்ள சிங்கராஜா நின்னுகிட்டு இருந்துச்சு. சிங்கத்தை பார்த்த உடனே அந்த மனுஷன் ரொம்பவும் பயந்து போயிட்டான். ஐயோ கடவுளே, சிங்கம்! அப்போ மிட்டு கோல்டி 2 பேருமே அங்க வந்தாங்க. எல்லாமே உங்களை மாட்ட வைக்க நாங்க வீசின வலை. புல்புலு அப்புறம் டீனுக்கு யாருமே அண்ணன் தம்பிங்க இல்லை. நீ தானாவே இவங்களை விடுதலை பண்ணணும்னு நாங்க இப்படி பண்ணோம். அதனால இவங்க கூட சேர்ந்து இத முன்னாடியே நாங்க பண்ணிட்டோம். அந்த ராத்திரி உங்களை பத்தி நாங்க என்னெல்லாம் பேசணுமோ உங்களுக்கு வேணும்னு நாங்க கேட்க வச்சோம். இப்படியே எங்க வரைக்கும் வந்துட்டீங்க. ஐயோ கடவுளே, சின்ன பறவைக்கு இவ்வளோ புத்தியா? டீனு குருவியும் புல்புலும் அவங்கவுங்க அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிட்டுவும் அவங்க அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டான். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவுமே இந்த காட்டிலேயே நான் இருப்பேம்மா. ஏன்னா நகரத்தோட நம்ம காடு தான் நல்லா இருக்கு. இப்போ நீ போறியா இல்லையா? காப்பாத்துங்க! அப்படி சிங்கம் சொன்னதை கேட்ட உடனே அந்த ஆளு பயந்துகிட்டு வந்த வண்டியில வேகமா அங்கிருந்து ஓடி போயிட்டான்.